இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏழை பசங்க ஸ்கூலுக்கு சமைச்சு கொடுக்கிற டெண்டர் ஒன்று வருது. அந்த டெண்டர் மட்டும் கிடைச்சிச்சுன்னா நிறைய லாபம் பார்க்கலாம் சார். உங்க அத்தை கொஞ்சம் மனசு வச்சாங்கன்னா மினிஸ்டர் கிட்ட பேசி அந்த கான்ட்ராக்டை எங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் சார். அந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைச்சதுன்னா சமையலுக்கு தேவையான மசாலாவுக்கு எல்லாம் நீங்களே டீலர்ஷிப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்ல. அதான் அத்தை வந்துட்டாங்க. வாங்க அத்தை. உங்களுக்காக அத்தை இவங்கள காத்து. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களால அவங்களுக்கு ஒரு கணேஷா, என்ன விஷயம்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்படி கோவப்படுறாங்க? போச்சு, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ. இவங்கள முதல்ல வெளியே போக சொல்லு. இல்லத்த, அவங்க என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா. கஷ்டப்படுற ஏழை பசங்களுக்கு கொடுக்கிற சாப்பாட்டுல லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இவங்க அந்த டெண்டரை எடுத்தா நல்ல சாப்பாடு அந்த பசங்களுக்கு கொடுப்பாங்க. புண்ணியமா நினைச்சு செய்யற ஆளுங்க கையில தான் அந்த டெண்டர் போகணும். இந்த மாதிரி பணத்தாசை புடிச்சவங்க கைக்கு போக கூடாது. இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல. உங்களெல்லாம் நான் இனிமே பார்க்கவே கூடாது. போங்க. வாங்க கிளம்பலாம். கணேசா, பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட பாவத்தையும் சேர்த்து சம்பாதிக்க கூடாது. அது நம்ம குலத்தையே நாசமாக்கிடும். எப்படி உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற வழிய பாரு. இப்படி நீ குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறத இதோட நிறுத்திக்கோ. இன்னைக்கு அத்தனை பேத்துக்கு முன்னாடி என்னை எப்படி வச்சு அவமானப்படுத்துறாங்க பத்தி அவங்க மாமியாரு. அவனுங்க ஊரு பூரா போய் இதை சொல்லுவானுங்க. இனிமே எவன் மூஞ்சில நான் முழிக்க முடியும்? இத பாரு, இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது மீனா. என்னென்ன செய்ய சொல்ற? எல்லாமே அவங்க கையில தானே இருக்கு. அதுதான் தப்பு. எல்லாம் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடத்தான் செய்வாங்க. இதை எப்படியே விடக்கூடாது. அப்புறம் எல்லா சொத்தையும் கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னங்க, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்றீங்க? உடனே சொத்தெல்லாம் நம்ம பேர்ல பிரிச்சு எழுதி கொடுக்க சொல்லணும். அதை எப்படி கேட்பீங்க? ஏன் மாப்பிள்ள, கேட்டாதான் என்ன? ஏன் எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? மாமா, இது ஒன்றும் பரம்பரை சொத்து இல்லை. நீங்க உரிமையா பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு. இது எல்லாமே ஜானு சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சது. அதனால இந்த சொத்துல இருந்து ஒரு பைசா யாருக்காவது கொடுக்கணும்னாலும் அதை ஜானு தான் முடிவு பண்ணணும். அதுக்காக அவங்க காலத்துக்கு எங்களை அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க. நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்துட்டே போயிட்டு இருக்கணுமா? தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு ஜானு மேல கோவப்படாதீங்க. என்ன என்ன தப்பு மாப்பிள்ள? நல்லா சம்பாதிக்கணும்னு ஒரு மனுஷன் ஆசைப்படுறது தப்பா? சம்பாதிக்கணும் நீங்க ஆசைப்படுறது தப்பே இல்லை மாமா. ஆனா ஷார்ட் ரூட்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதான் மாமா தப்பா இருக்கு. அதுதான் ஜானுக்கு பிடிக்கல. எந்த பிசினஸா இருந்தாலும் அதுல ஜானுக்கு எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம் மாமா. அதை புரிஞ்சு நீங்க நடந்துக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம இனிமே ஜானுவை பத்தி தப்பா பேசாதீங்க. குட் நைட் மா. அத்தா இந்த ஆட்டக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலே இல்ல. நாம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா அத்தா நமக்கு தான். அதுக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது பண்ணி அசத்துவோம்.
மச்சானோட அத்தை பொண்ணு ஒரு விட்ட போட வேண்டியதுதான். ஹலோ வேன். அண்ணா அண்ணா. உங்களதானா? தங்கச்சி. அண்ணா சொல்லுமா தங்கச்சி. அண்ணா உங்களுக்கே தெரியும் எனக்கு சிபி அத்தான்னா எவ்வளவு உசுருன்னு. தெரியும். ஆனா ஆனா அவர் எனக்கு இல்லன்னு எனக்கும் தெரியும்ண்ணா. ஆனா அதுக்காக என் பாசம் இல்லைன்னு ஆகாதுல. ஆவாதுதான். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? நீங்க அத்தானுக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நான் என் கையால சமைச்சு கொடுத்து அத பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன்னு. அவனுக்கு என்னென்னமோ பிடிக்கும், அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. இவ்வளவுதானா? நான் சொல்றேம்மா. இதுக்கு போய் நீ கண்ணெல்லாம் கலங்குற? பாரு. அத்தானுக்கு பிடிச்ச கேசரி, நாளைக்கு பணியாரம், அடுத்த நாள் பால்கோவா, இந்த மாதிரி வகை வகையா சமைச்சு போட்டு அவர் மனசுல இடம் பிடிச்சு அந்த ஆட்டக்காரிய வீட்டை விட்டு துரத்தல என் பேரு வெண்பா இல்ல. ஆனா இந்த கேசரிக்கெல்லாம் அத்தா மயங்குவாரா? அது சரி, சமையலுக்கெல்லாம் மயங்காத ஆம்பளைங்க எந்த ஊர்ல இருக்காங்க? அத்தா, ஐ எம் கமிங் வித் கேசரி. ஓ இதான் உன் பிளானமா? இரு வர. என்ன கருமன்னு தெரியலையே. செத்தா சிபி. அத்தா, அத்தா, பேபி, பேபி. ஏய் என்னாச்சு? வாட் ஹேப்பன்ட்? பதறாதீங்க அத்தான் பேபி. சாம்பு வெண்பா தங்கச்சி உங்களுக்காண்டி சமைச்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு திருப்ப சொல்லுங்க. வாட்? இங்க பாரு மச்சான், ஒழுங்கா ஓடி போயிரு. உசுருக்கு உத்தரவாதம் இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய் மச்சான், எங்கடா போற? இங்க வா பாக்குற. ஆட்ன. பேபி ஐ மேக் மில்கோவா ஃபார் யூ. ப்ளீஸ் டேஸ்ட் இட். அத்தா, நான் உங்களுக்காக ஸ்பெஷலா கேசரி செஞ்சிருக்கேன். சாப்பிடுங்க அத்தா. ஏய், நான் தான் ஃபர்ஸ்ட் கட்டேன். ஏய் இரு இரு இரு, நான் உன்ன சாப்பிடுறேன். உன்ன சாப்பிடுறேன். அத்தா, ஒரு வாய் ட்ரை பண்ணு. நான் உன்ன சாப்பிடுறேன். எப்படி இருக்கு? அத்தா, ஐயோ, இப்படி கொல்ல பாக்கறீங்களா மச்சானே? மச்சான். அத்தா என்னாச்சு? ஏய். ஐயோ, அத்தா